Hi, hello, welcome to my channel. நான் உங்க ஷரேகா. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான வெஜிடபிள் கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பொட்டேட்டோ அண்ட் காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து இந்த பேஸ் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan சூடானதுமே அதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திடுங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாம். சோம்பு வெடிச்சு வந்த உடனே நம்ம இன்னைக்கு நான் வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி இது கூட ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவோட ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போது இது ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம். கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஹீட் ஆனதுமே 1 டீஸ்பூன் ஆயில். இப்போ ஆயில் லைட்டாக சூடானதுமே 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடித்து வரட்டும். இப்போ இது நல்லா வெடிச்சிருச்சு. நான் ஒரு 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கின உடனே 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. நான் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 1/2 காலிஃப்ளவரும் ஒரு பொட்டேட்டோவும் நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே குக் ஆகிருக்கனால லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதை கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி. இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டே இருங்க. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி பூரி எல்லாம் கூட சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. லவ் ஆல், சர்வ் ஆல்.